சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 14/2/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடித்த மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க. காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க. 2 விதமான தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம். ட்ரை தீவனம் மற்றும் வெட்டு தீவனங்க. ஒன்று உலர் தீவனம், ஒன்று ஈரப்பதமிக்க தீவனங்க. இரண்டுமே 45 கிலோ எடை அளவுகளில் வருதுங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து 100 to 150 கிலோமீட்டர் வரைக்கும் ஈரப்பதமிக்க தீவனம் வெட்டு தீவனம் 45 கிலோ 550க்கும் 45 கிலோ எடையுள்ள ட்ரை தீவனம் 1100க்கும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. விற்பனை பதிவில் முதல் பதிவாக நம்ம இன்றைக்கி பார்க்குறது 3ஆம் ஈத்து மயிலை மாடுங்க. பல் கடைமுளைப்புங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. இன்னும் கன்று ஈனுவதற்கு 20 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. நல்ல மடி விட்டு தான் போடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல நரம்பு தாரைங்க. நேரம் 2 லிட்டர் கறவை கறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மடிகால் சுத்தம், நல்ல தோகை மடி இருக்குதுங்க. மாடு உடசல், நல்ல கொம்பு தலையில் தெளிவான ஒரு மாடுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, பல்லு கடை பல்லுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. காங்கைங்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. 20 நாளில் கன்று போடுங்க. நல்ல குணகுணத்தில் தெளிவான ஒரு காங்கை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 41,000 ரூபாய்ங்க. நல்ல மாடுங்க. நல்ல குணகுணத்தில் இருக்குது. சுழி சுத்தத்தில் இருக்குது. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குதுங்க. மடிகால் பார்த்திங்கன்னா நல்ல மடி விட்டு தான் கன்று போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. விற்பனை விலை 41,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மறை இல்லாத லக்ஷ்மி தாமணி சுழியோடு இருக்கக்கூடிய ஒரு காராம்பசு கிடாரி கண்ணுங்க. கன்றுக்கு வயது பார்த்திங்கன்னா 13 to 14 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கண் நல்ல தெளிவான கன்று நல்ல ஷோ குவாலிட்டியான ஒரு கிடாரி கண்ணுங்க. மறை இல்லைங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, மூக்கு குத்தி இருக்குது. நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கன்று. லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க, தாமணி சுழியும் இருக்குதுங்க. காராம்பசு கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க மறை இல்லாத கண்ணா, சுழி சுத்தத்தில், நல்ல குணவனத்தில், லக்ஷ்மி சுழி தாமணி சுழியோட நல்ல நெட்டுப்போக்கில், நல்ல கொம்பு தலையில் தெளிவான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கன்றினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. 10 காராம்பசு பிறக்குதுன்னா 8 வரைக்கும் மறை வருதுங்க. ஒரு 2 மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது. அப்படியே வந்தாலும் எல்லா கண்ணுக்கும் லக்ஷ்மி சுழி தாமணி சுழி அமையறதில்லை. இந்த கண்ணுக்கு லக்ஷ்மி சுழி இருக்குது, தாமணி சுழி இருக்குதுங்க. மறை இல்லை. நல்ல தோல் நைஸான கிடாரிங்க. புறவு நல்ல ஏத்தம்ங்க. வால் நல்ல இறக்கம். காம்புகள் நல்ல மொட்டு காம்பாக தெளிவான காராம்பசு மாடை நாளைக்கு சேருங்க. வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். காது உள்மடல் கருப்பு, காம்புகள் 4 கருப்பு, மேல்நாக்கு கருப்பு, உடலில் மறைங்கிறது எங்கேயும் இல்லாமல் தெளிவான ஒரு கிடாரிங்க. விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. இதே கிடாரி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் குறைஞ்சபட்சம் 50,000, அதிகபட்சம் 1,00,000 ரூபாய் வரைக்கும் கூட விற்பனையான இடத்துல ஆச்சுங்க. அதனால் நல்ல தரம்ங்க. காராம்பஸ்லேயே 3 நிறங்கள் இருக்குதுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா வெளிர்காரி, ஒன்று காரி, இன்னொன்று அடற்காரின்னு சொல்லுவாங்க. காராம்பசுக்கு உண்டான அனைத்து பொறுப்புகளும் இருக்குது. மறை இல்லாமல் இருக்குது. லக்ஷ்மி சுழி தாமணி சுழியோடு இருக்குதுங்க. விலையும் அதற்கான விலையில் இருக்குதுங்க. அதனுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. ஜாயிண்ட் வார்டை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய 3ஆம் ஈத்து மயிலை மாடுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் காலையில் 2:30 சாயங்காலம் 2:30 கறக்கிற அளவுக்கு பால் இருக்கும். கறந்துட்டே கண்ணுக்கு விடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு தோகமடியும் இருக்குதுங்க. நல்ல நரம்பு தாரை இருக்குதுங்க. மாட்டுக்கு பார்த்திங்கன்னா உழவு பழக்கமும் இருக்குதுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. கறவைக்கும் கால் அணைக்க தேவையில்லைங்க. காங்கைங்கன்று போடுறதுக்குங்க 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டு. 10 நாளில் கன்று போட்டுரும்.
கறவையும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு 2.5 வரைக்கும் கறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு தோகை மடியும் இருக்குதுங்க, பின்மடியும் நல்ல தெளிவாக இருக்குதுங்க. காங்கேய மாட்டில் பால் வர்க்கமான மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். நேரில் வர்றவங்களும் வரலாமுங்க. நாள்தோறும் மதியம் 12 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய பதிவு, அடுத்த நாள் நம்ம போடக்கூடிய பதிவு என ஒரே இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிட்டு போகலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. ஏன்னா பால் வர்க்கமான மாடுகள் அதிகமாக நமக்கு விற்பனைக்கு வர்றதில்லை. அப்படியே வந்தாலும் எல்லா பொறுப்புலையும் இருக்கணும். நல்ல புறவி ஏற்றம்ங்க, வால் இறக்கம், மடிகால் சுத்தம், நல்ல நரம்பு தார, உழவு பழக்கமும் இருக்குதுங்க. குழந்தைகளுக்கு காங்கேய மாட்டு பால் குறிப்பாக கொடுக்கணும், பாலும் கூடுதலாக வேணும், விலையும் சரியான விலையில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு நல்ல தரத்தில் தெளிவான மாடுங்க. மாடு எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க, இதுலேயும் குறை சொல்கிறதுங்கிறது இல்லை. 10 நாளில் கண்ணும் போட்டுருவோங்க. நம்ம சொன்னதில் மாற்றங்கள் வந்ததுன்னா கண்ணு போட்டு சீம்பால் மாறுற வரைக்கும் கண்டிப்பாக மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நகர்வுகள் இருக்க தான் செய்யுங்க. ஏன்னா சீம்பால் வந்து கெட்டித்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த சீம்பால் கறக்கிற வரைக்கும் அந்த மடியில் லேசாக வலி இருக்கலாம், கடுகடுப்பு இருக்கலாம். சீம்பால் மாறினதுக்கு அப்புறமும் மாடுகள் வந்து பாலுக்கு நிற்கலை, தொந்தரவு பண்ணுது அப்படின்னா நீங்கள் அதை வீடியோவாக எங்களுக்கு எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வேறு மாடு நம்ம மாற்றி தர்றோமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 22 மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத பர்கூர் கிடாரிங்க. நல்ல குணம்ங்க, நல்ல கை பழக்கத்தில் இருக்குதுங்க. 22 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது, பல் போடாமல் இருக்குதுங்க. இந்த பர்கூர் கிடாரி வந்து பார்த்திங்கன்னா மேச்சேரி சைடில் இருந்து வாங்கிட்டு வரப்பட்டதுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா போன வருடம் வந்து அந்தியூர்லேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்த்திருக்கிறாங்க. கிடாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டையின காளையை இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் ஒரு 20 நாளுக்குள்ளே தான் இருக்குங்க. சினை உறுதிப்படலை. நல்ல குணம்ங்க, நல்ல பக்குவமாக இருக்குதுங்க. ரொம்ப கை பழக்கத்தில் வளர்த்திருக்கிறாங்க. ஈரோடு மாவட்டத்தினுடைய ஒரு பூர்வீகம் நாட்டு மாட்டு இனங்களில் காங்கேய மாடு மாதிரியே இந்த பர்கூர் இனமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான மாட்டு இனமுங்க. பெரும்பாலும் அங்கே இருக்கிற பர்கூர் மலைகளில் இருக்கிற விவசாயிகள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இந்த பர்கூர் இன மாடுகளை வளர்ப்பாங்க. மேய்ச்சல் முறையில் வளர்ப்பாங்க, பட்டி போட்டு வச்சுருப்பாங்க. பால் தேவைக்காக வேணால் கொஞ்சம் பால் எடுப்பாங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கன்றுகள், காளை கன்றுகள், கிடாரி கன்றுகளை வளர்த்தி கீழே வந்து அந்தியூர் கொண்டு வந்து சந்தைகளில் விற்பனை செஞ்சுட்டு போவாங்க. அப்படி போன வருஷம் வாங்கப்பட்டதுங்க. 12 மாதத்தில் வாங்கி இப்போ 22 மாதம் ஆச்சு. பல்லு போடலைங்க. குட்டையின காளைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கை பழக்கத்தில் இருக்குதுங்க. பர்கூரை விரும்பி வாங்குறவங்க, வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய்ங்க. சந்தை மதிப்பாக கறி மதிப்பாக என்ன விலைக்கு விற்குமோ அதே மதிப்பில் தான் நம்ம விற்பனை பதிவாக போட்டிருக்கிறோமுங்க. நல்ல கிடாரி, நல்ல குணம், பல்லு போடாமல் இருக்குதுங்க. பர்கூர் இனத்தை வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களில் இந்த மாடு ரொம்ப தெளிவான மாடாக நாளைக்கு வந்து சேருங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு 2 பல்ல இருந்து 3ஆம் பல் இப்போ தான் ஒரு சைடு முளைச்சிருக்குதுங்க. ஒரு சைடு வந்து இன்னும் விழவே இல்லைங்க. குரா கிடாரிங்க, அதாவது கொம்பு வெள்ளைங்க, காது உள்மடல் வெள்ளை, மூக்கு வெள்ளை, குழம்புகள் 4 வெள்ளை, வால் வெள்ளைங்க. இதுதான் வந்து காங்கேயத்தில் நிற வேறுபாடுகளில் காரி, செவலை, மயிலை, குரா, காராம்பசுன்னு 5 நிற வேறுபாடுகள் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குராங்க. ஈத்து 2ஆம் ஈத்துங்க. ஒரு ஈத்து ஈனிருச்சுங்க. மாட்டுக்கு மயிலை காலை இனச்சேர்க்கை பண்ணி 40 to 50 நாள் ஆச்சுங்க. கறவைக்கு கால் அணைச்சி தான் தலையீத்தில் பீச்சிருக்கிறாங்க. நல்ல முகம், தலை, நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு குரா கிடாரிங்க. ஈன்னா 2ஆவது ஈத்துங்க. 2 பல்ல இருந்து 3ஆம் பல் ஒரு சைடு முளைச்சிருக்குது, ஒரு சைடு பால் பல் தான் இருக்குது. கறவைக்கு கால் அணைச்சி கறந்துருக்குறாங்க. வேலைக்கு 1.5 லிட்டர் பால் கறந்துருக்குறாங்க. கண்ணு பிரித்ததுனால அந்த மடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து வத்தாமல் இருக்குதுங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குது, நல்ல முக லட்சணத்தில் இருக்குதுங்க. குரா மேலே விருப்பப்படுறவங்க வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. இதே சனையாக இருந்தால் காங்கேயங்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 36,000 ரூபாய்ங்க. காங்கேயத்திலேயே இது வந்து ரொம்ப ஒரு நிறத்தில் ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு நிறம்ங்க. ஏன்னா ஒரு ஈத்தும் ஈனி இருக்குது, பல்லு பாக்கியாகவும் இருக்குது, நல்ல 4 காம்பு நல்ல இடைவெளியோடவும் இருக்குதுங்க. ஆண்கள் பெண்களும் பிடிச்சிக்கலாமுங்க. விற்பனை விலை 36,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா பயிர் கொம்புங்க, வெளாறு கொம்பில் இருக்குதுங்க. இன்னும் 4 பல் 6 பல் 8 பல் சேர்ற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்கும்.
கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேலே விளாட்ற கொம்பில் பயிர் கொம்பாக நல்ல மாடாக வந்து சேர்ந்துருங்க. முக லட்சணத்தில் குறால சமீபமாக நம்ம இந்த மாதிரியான மாடுகள் பதிவு போடலை. நல்ல கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம். விற்பனை விலை 36,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி வட இந்திய கிடாரி கன்றுகள். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. ரெண்டுமே நல்ல கன்றுகள். கலப்பின மாடுகள் இருந்து பால் 2 நேரம் ஊட்ட வைக்க முடியும்னா 2 கன்றுகளையும் நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். ஜோடி கன்றுகளினுடைய விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம், சிவகிரிங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆம் ஈத்து வட்டக்கொம்பு மயிலை மாடுங்க. 20 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது. பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாமுங்க. குணத்தில் ரொம்ப சாதுவான மாடுங்க. நல்ல மடிகால் சுத்தம், கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம், கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு நல்லா பக்குவமாக தாலி வச்சு நல்லா கறக்குறீங்க அப்படின்னா காலையில் ஒரு 2.25 வரைக்கும் கறக்கலாமுங்க. சாயங்காலம் 2 படி கறக்கலாமுங்க. கன்று ஒவ்வொரு லிட்டர் பால் தெளிவாக ஊட்டுங்க. கன்று நல்ல ஷோ குவாலிட்டியான கிடாரி கன்று. மாடும் நல்லா பூங்காம்பு, தம்பு நல்லா பைப்பில் ஒரு மாதிரி தம்புருங்க. இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குங்க. கண்ணை ஊட்ட விட்டு பால் சிறந்து பால் கறந்து எந்திரிச்சு மறுபடியும் கன்று வந்து ஊட்டுற வரைக்கும் மொத்தமாகவே 5 நிமிஷம் தாங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் நுரையோட ஒரு 2.5 லிட்டர் பாலுக்கு கூட இருந்ததுங்க. நம்ம 2.5 லிட்டர் கறந்துக்கலாம். தம்பு அப்படி பைப்பில் ஒரு மாதிரி நல்ல பெருந்தம்புருங்க. நம்ம பாட்டு உட்காந்து கறக்கிறதுக்கு ரொம்ப ஜம்முன்னு இருக்குங்க. இந்த தரமான காங்கேயம் மயிலை மாடு கிடாரி கண்ணோட 3ஆம் ஈத்து கறவைக்கு கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சு ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம், சிவகிரிங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.